அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றோம். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாள். தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை சென்ற வாரத்தில் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வியாழக்கிழமையும் வள்ளல் பெருமானுடைய வரலாற்றிலே இருக்கின்ற சிக்கல்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான சில அடிப்படைகளையும் பார்த்தோம். தொடர்ந்து அருளாளர்களை அனுபவிப்பதில் நிறைய புரிதல் சிக்கல்கள் இயல்பாகவே இருக்கிறது. இருந்தாலும் அருளாளர்களையும் கடவுளையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு துணிவுக்கு வந்துவிட்டால் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சும் என்பதாக சொன்ன திருநாவுக்கரசருடைய அந்த வாக்கு அனுபவமாக வரும். ஏன் என்று சொன்னால், கடவுள் ஒருவனையே தலைவன் என்பதாக பெற்றிருக்கிற நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை என்பதாகிய ஒரு ஞானத்தை பெறுவதுதான் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்பதாக வருகின்ற பாடல். வள்ளல் பெருமானும் சன்மார்கர் ஆள்க கருணையில ஆட்சி கடுகி ஒழிக என்பதாக ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு குரலை எழுப்புகிறார். கருணையில ஆட்சி கடுகி ஒழிக சன்மார்கர் ஆள்க என்பதாக. அதற்கு என்ன பொருள் என்றால், வள்ளல் பெருமான் தொடர்ந்து வேண்டுகின்ற ஆட்சி என்ன என்றால், ஒரு அதிகாரத்தின் கீழ் இன்னொரு அதிகாரம் கட்டுப்பட்டு விடாமல் அவரவருடைய செயலை செய்யும் பொழுது நாமார்க்கும் குடியெல்லோம் என்பது வரும். அந்த செயலின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கருணையோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் கூடுதலாக சொன்ன செய்தி. அந்த வள்ளல் பெருமானுடைய வரலாற்றை சமகால பிரச்சனையோடு அணுகுவது ஒரு வகை, கொள்கையோடு அணுகுவது ஒரு வகை. சமகால பிரச்சனை என்றால், எந்த சமயத்திலேயும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வராத தமிழ் சமூகத்தினுடைய 19ஆம் நூற்றாண்டு. அந்த 19ஆம் நூற்றாண்டில் ஏற்கனவே இருந்து மக்களை கட்டுக்குள் கொண்டு வராத ஒரு சைவமாக சைவமும் இருந்துவிட்டது. அதை பழைய முறையிலேயே கொண்டு வந்து மக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆறுமுக நாவலர் விரும்புகிறார். ஒரே ஒரு சில அடிப்படைகள் தான் அவரால் செய்ய முடிந்தது. அதற்கு பிறகு அவர் இலங்கை சென்று விடுகிறார். அதே காலத்தில் சைவம் பற்றி பேச எழுந்த சோமசுந்தர நாயகரை தாக்குகிறார்கள்னா சங்கர அத்வைதமும் வைணவமும் சோமசுந்தர நாயகரை தாக்குகின்றன. அப்போ அவர் சைவத்தை நிலைநாட்டுகிறார். இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டினுடைய செய்தி. 1901 அவர் இறக்கிறார் சோமசுந்தர நாயகர். அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரச்சனை. அந்த காலத்தில்
சமயத்தை பேசி இது அதாவது சமயவாதத்திலேயே காலம் கழித்து அதிலேயே பெரிய மொழி விடாமல் மக்கள் பக்கம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது மக்களை நேரடியாக நாம் கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற விஷயமா தான் வள்ளலாருடைய செயல்பாடு அமைகிறது. அதுதான் அந்த காலத்தினுடைய வரலாற்று சூழல்ல அவருடைய பாத்திரத்தை புரிந்து கொள்ளுகிற முறை. இது அறிவு அல்லது அறிவியல் சம்பந்தப்பட்ட விளக்கம். அடுத்தது ஆன்மீகமாக அல்லது கடவுள் அனுபவமாக நீங்க வள்ளலாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த தடம் கொஞ்சம் வேற. அந்த தடத்தை நாம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பாக வந்த அருளாளர்கள் யார் யார், அவர்கள் எதை பற்றி பேசினார்கள், அவர்கள் கடவுளை உண்மையிலேயே அனுபவித்தார்களா இல்லையா, அந்த செய்திக்குள்ள நாம இணைஞ்சாதான் அருளாளர் பரம்பரையை பற்றி கொஞ்சம் நினைக்க முடியும். கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாரும் அவர்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிக்கணும்னு போற இடமா அவர் இருக்கிறார். அதுக்கு நிறைய நாம ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறோம். என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் இப்படி இப்படிலாம் நாம செஞ்சா இப்படி இப்படிலாம் நாம கேட்டதை கொடுப்பார் அப்படின்னு ஒரு பெரிய மூட்டையை வச்சிருக்கிறோம். அதான உண்மை. அதை தவிர நமக்கு வேற எதுவும் தெரிஞ்ச மாதிரி வழி இல்லை. நான் அடிக்கடி இங்க ஔவையாரை பற்றி பேசுவேன். வேதம் முதலாய அனைத்து நூல்களிலும் உங்கள் விதியை ஒழிப்பதற்கு வழி இல்லை. ஆற்றங்கரையின் அரசரிய வீட்டிருந்த மனமும் ஆற்றுல தண்ணி வந்தால் அடிச்சும் போயிடும் அப்படின்லாம் நிறைய, அதாவது ரொம்ப துணிச்சலாக மக்களுக்கு முடிவை அறிவித்தவர் ஔவையார். அது நல்வழி அப்படிங்கிற நூலுக்குள்ள போனீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையாக நல்வழியில் நீங்கள் பார்க்கலாம். அது என்ன ஒன்று, அதை மக்கள்கிட்ட அது ஒரு வலிமையான செய்தியை சொல்லுது அப்படின்னு புரிஞ்சிக்க விடலை யாரும். அது ஏதோ சாதாரணமாக நீதி நூல் மாதிரி சேர்த்து வச்சுட்டாங்க. மிகப்பெரிய வலிமையான செய்திகள், அதாவது அசைக்க முடியாது, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு முடிவை சொன்னவர்கள் ஔவையார் அந்த நல்வழியில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நூலில் வேதம் முதலாய அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்தில் நீ கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் மொழியும் கோவை திருவாசகமும் இதெல்லாம் உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள், 4 வேதம் இதெல்லாம் உனக்கு உதவும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுவே உங்கள் விதியை தீர்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வேறுபாட்டையும் புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அதான் அதில் இருக்கிற பிரச்சனை. 2 பாட்டுமே அவங்களோட பாட்டு தான் நல்வழியில். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினையை தீர்க்கிற முறை அது அனுபவமானாதான் உங்களுக்கு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். கடவுள் இருக்கிறார்னு தெரிஞ்ச பிறகுதான் அவரை எப்படி அனுபவிக்கிறேன்னு தெரியும். அவரை அனுபவித்த பிறகுதான் எது சரியான அனுபவம்னு தெரியும். அதுக்கான விளக்கம் தான் நாம திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் பார்க்கணும். இவங்க யாருமே என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்திலையும் வேதத்தை அவங்க மறுக்கல. வேதத்தை மறுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை அனுபவிக்கிறதுங்கிறது இருந்துதா இல்லையாங்கிறது வேதத்துக்குள்ள அனுபவிச்ச மாதிரி யாரும் அதில் எழுதல. ஆனா கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்றது வேற, அனுபவிக்கிறது வேற. ஏறக்குறைய உபநிடதங்கள் வரைக்கும் உபதேசங்கள் தான் உபநிடதங்கள். அதுக்குள்ள கடவுள் எப்படிப்பட்டவர், அதை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட அறிவாளியான நாரதர் தான், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்கு இது அனுபவிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லி தான் முருகப்பெருமான் அல்லது ஸ்கந்தன் நாரதருக்கு நீ உனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி தள்ளிட்டு வர்றார். உங்களுக்கு நான் அது ஒரு நாள் பேசியிருக்கிறேன். அது அந்த கட்டுரையும் இலங்கைக்கு நான் எழுதி கொடுத்தேன். அது உங்களுக்கு துவாதச உபனிஷத்
நூலும் கிடைக்குது, அது வாங்கி படித்து பாருங்கள். அதாவது கவிதா பதிப்பகத்தில் நான் தான் பதிப்பிச்சிருக்கிறேன். அது 12 உபநிடதங்களை தமிழில். அது நம்ம இல்லை, அது சாமிநாத சர்மான்னு ஒருத்தர் ஜார்ஜ் மன்னர் வர்ற காலத்திலலாம் சொற்பொழிவு பண்ணவர். 5ஆம் ஜார்ஜ் மன்னர், அதாவது நம்ம இங்கிலாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ வேல்ஸ் இளவரசரை வரவேற்கிறார் பாரதியார். ஆனால் அவர் வரவேற்கல, அவருடைய சுதேசமித்திரன் ஆசிரியர் சொல்லி அவர் பாட்டு எழுதுறார். அந்த வேல்ஸ் இளவரசர் இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ சொற்பொழிவுலாம் அவர் இருந்த இடத்த அவருடைய தலைமையிலையும் பேசியிருக்கார் இந்த சாமிநாத சர்மா. இப்போ மாதிரிலாம் நூல் எழுதிட்டா பெரியாரை வச்சு போடுறது. அப்போ அவர் நூல் எழுதிட்டு துவாதச உபநிஷத்தை எடுத்துட்டு சங்கராச்சாரியார் எழுதின குறிப்பினுடைய சார்பில் அந்த தமிழில் மொழிபெயர்த்துட்டு அதை கொண்டு போய் சமஸ்கிருத கல்லூரி பேராசிரியர்கிட்ட கையெழுத்து வாங்குறாரு. அவர் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் சரியாக தான் பேசியிருக்காரு, இவர் பெரிய ஆள், இவர் சரியாக தான் எழுதியிருக்காருன்னு அவர் அதுக்கு ஒரு அந்த முன்னுரை கொடுத்து சமஸ்கிருத கலாசாலை தலைவர் கொடுத்த பிறகு தான் அது வெளியிடுறாரு. அவ்வளோ ஆத்தன்டிக்கான நூல், அதாவது சாட்சி, அதாவது சான்றுரைக்கப்பட்ட நூல் அப்படின்னு நான் அதுக்கு சொல்கிறேன். அந்த நூலோட தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைச்சி அதை நான் கொண்டு வந்து பதிப்பித்தேன். அதில் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நூலினுடைய முன்னுரையில் அது தெளிவாக அதுக்குள்ளே என்னென்னலாம் விவரம் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தான் ஏற்கனவே சொன்னால் தான் இருந்தாலும் கேட்குங்க. ஒரு சின்ன உதாரணம், கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் அப்படிங்கிறப்போ நாம் இன்றைக்கி தத்துவமாக பேசுறதெல்லாம் மறந்துட்டு கேட்குறவன் லேமேன்னா சாதாரண மனுஷன். அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் முதல்ல ஒரு பொம்பளை படைத்தார், படைக்கும்போது அவர் அதோட கூடி இன்னொரு ஆளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார். அப்போ அந்த பொண்ணு நீ என்னை படைச்சதுனால எனக்கு அப்பா மாதிரின்னு ஓடும்போது அவர் வேற உருவத்தில் ஓடுறா, விலங்கு உருவத்துக்கு. உடனே அவர் விலங்கா மாறி அந்த பொண்ணை கூடி குழந்தை பெற்கிறாரு. அப்புறம் இன்னொரு விலங்கு, அப்புறம் இன்னொரு பறவை, இப்படி மாறுறா. அப்படிலாம் கூடி இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளையும் கடவுளும் அவர் உருவாக்கப்பட்ட பெண்ணும் தான் சேர்ந்து அவங்க 2 பேருமே கூடி உலகத்தை படைத்தாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் விராட் புருஷனா காமிச்சு இது கடவுளுடைய விஸ்வரூபம் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நாரதருக்கு தந்த உபதேசத்தில் தான் பூமா கடவுளுங்கிறவர் எல்லா பெரியது, அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற விளக்கம் இருக்கும். இப்படி அவங்க கேட்குறவங்களுக்கு அவங்க தகுதியில் எந்த அளவுக்கு புரிஞ்சாலும் அந்த லெவல்ல இருந்து அது வரைக்கும் புரிய வைக்கிறது. அதில் ரொம்ப பெரிய அளவில் படித்தவர் நாரதர். அவர் தான் உங்களுக்கு தெரியும், திரிலோக சஞ்சாரிலாம் நீங்கள் பட்டம் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அதை விடவும் அவர் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் அன்னைக்கு இருந்த 18 வித்தை. அந்த வித்தைனா என்னன்னா, வேதத்தில் அந்த 4 வேதம், அப்புறம் ஜோதிடம், நிருத்தம், சந்தோஷம், இது இப்படி இந்த ஒரு பட்டியல் இருக்கும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சவர் நாரதர். அப்போ தான் முருகன் சொல்லி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இதுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போய் கடைசியாக சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கிறதா தான் இது எல்லாமே இப்படிலாம் வரும் அப்படின்னு முடித்து அதை கொண்டு வருவார். அந்த சுத்தம்ங்கிறது தான் எது அப்படிங்கிறதுலாம் பெரிய ஆராய்ச்சிலாம் நம்ம வித்வான்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம், கை, கால் சுத்தம், வாக்கு சுத்தம், இப்படி கொண்டு நிறுத்தி அப்புறம் ரிவர்ஸில் கடவுளுக்கு நீ மறுபடியும் போனால் நீ படித்த பெருசா அதெல்லாம் அனுபவமாகும் அப்படின்னு கொண்டு தள்ளி போகிறது. அந்த முறையை அந்த உபநிடதத்துக்குள்ள ஸ்கந்த பெருமான் நாரதருக்கு உபதேசித்த அந்த சாந்தோக்கிய உபநிடத்துடைய பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் கேட்டதை கொடுக்கிறவர் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டதை கொடுக்கிறவரா முதல்ல கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் நம்ப வைப்பார். முதல் ஸ்ட்ராட்டஜி நம்ப வச்ச பிறகு நீங்க கேட்டாலும் கொடுக்காம இருந்து காப்பாற்றுறவரா உங்களை நம்ப வைப்பார். அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டதை கொடுக்குறவங்க சாதாரண மனிதர்கள். அவங்க ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு பூஜை பண்ணுவாங்க, இல்லை பூ போடுவாங்க, இல்லை ஏதாவது வேண்டிக்குவாங்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இது மாதிரி ஏதாவது ஒரு சடங்குக்குள்ளே கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாரு. இது முதல் கட்டம். அந்த மாதிரி மனிதர்கள் தான் முதல்ல வருவாங்க. அதுக்கப்புறம் நாம் கேட்போம், நாம் கொடுக்க மாட்டார், ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நாம் இருப்போம். அது எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கடவுள் தான் இருக்கிறன்னு முதல்ல காமிச்சிட்டாரு, நாக்கில் வெள்ளம் வச்சு தடவிட்டாரு. அப்புறம் இனிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருந்தாலும் இனிப்பு மறந்து நாக்கில் இருக்காது, மனசுல இருக்கும். இருக்கிறாரா இல்லையா, நமக்கு கேட்டதை நம்ம கொடுக்க மாட்டாரே, முன்னெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்த மாதிரி இருந்தது, இப்போ கொடுக்க மாட்டாரே, நமக்கு ஒரு புலம்பல் அல்லது மோதம். இதுதான் 2வது கட்டத்தில் ஆன்மீகத்துக்குள்ள கொஞ்சம் அவங்கள விட நம்ம பெரிய ஆள் இவங்களுக்கு இருக்கும். அப்போதான் என்ன பண்ணுவார்னா பல கட்டங்களில் புரிய வைப்பார். என்ன புரிய வைப்பார்னா, சில பேருக்கு உனக்கு நான் ஏன் நீ கேட்டதை கொடுக்கலன்னா, உனக்கு அது நல்லது இல்லைப்பா, மற்றவன் கேட்டால் கொடுத்துடலாம், அவன் எப்படியாவது அழிஞ்சு போகிறான்னு நான் விட்டுடலாம், ஆனால் நீ கொஞ்சம் என்னை பற்றி புரிஞ்சுன்னு இல்லை, நீ அவனை விட கொஞ்சம் நல்லவன் இல்லை, உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா தப்புப்பா, அதை புரிய வைக்கணும். அவ்வளோதான். எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் நமக்கு புரிய வைக்கிற வேலையை கொஞ்சம் அடிஷ்னலாக பண்ணுவோம். இதுதான் கடவுளோட 2வது ரோல் நம்ம அனுபவத்தில். இந்த 2வது ரோலில் அதுக்கு நீங்கள் தாக்கு பிடிக்கலாம். சில பேர் தாக்கு பிடிக்கலனாலும் என்ன பண்ணுவோம், சரி தொலைதுன்னு 3வது கட்டத்துக்கு எப்படி வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விட்டுட்டு இந்த 2வது கட்டத்தில் இருக்கிறவங்க விட்டுட்டு ஓடினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் 3வது கட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் விட்டுட்டு ஓடாத அளவுக்கு பைண்டிங் பண்ணிடுவான். ஏன்னா அந்த சுத்துக்கட்டு வேலையை அப்படி போட்டுருவான். குடும்பம், குழந்தை, உன்னுடைய இது மட்டும் இல்லை, நம்ம மனநிலை ரீதியாகவே நம்ம ஓட முடியாது. இப்போ ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவு கூட என்ன வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனால் அவருக்கு முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்கொலை பண்ணிக்கிறது பாவம்னு அவர் மனசில் தோணும். இஸ்லாத்தில் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். மனிதனுக்கு இப்போ ஒரு வழக்கறிஞர் நமக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆஃபீஸ்க்கு நான் அலுவலகத்துக்கு போவேன். போன வாரம் போனப்போ அவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் கிளர்க்கு இங்கே தான் தூக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னாங்க. ஏன்பா என்னன்னா, அவருக்கு ஒன்றும் இல்லை, கேன்சர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, அதனால அவர் இனிமேல் நம்ம யாருக்கும் பிரச்சனை இருக்க வேணான்னு அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னாரு. உடனே அப்போ சொல்கிறார் அவர், இந்த முறை இஸ்லாத்தில் தான் என்ன வாழ்ந்தணும், நீ என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்ந்து முடிகிற வரைக்கும் அதை ஏற்றுக்க ட்ரை பண்ண, அப்போ தான் கடவுள் அதை பற்றிய விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீ ஏன் அதை நடுவில் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வரைமுறை. அப்படி தான் அது. ஆனால் நாம் நடுவில் பண்ணிக்கிட்டாலும் இது இந்த மாதிரி கேட்டகிரி வேற அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த கேட்டகிரி அந்தந்த ஆளோட முழு சுதந்திரத்தை கடவுள் விட்டுட்டு வினையை கால்குலேட் பண்ணுவான். ஆனால் சில பேர் வேண்டியவங்க இருக்கிறான் பாரு, அவன் மன ரீதியாக ஒரு ஞானத்தை கொடுத்து அவன் அதுக்குள்ளே போகாத அளவுக்கு அவனை அழுத்தி வச்சு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு கடவுள் எந்த அளவுக்கு அவனுக்கு குடைச்சல் கொடுத்தாலும், ஆனால் அவனை இல்லாமல் போகிற அளவுக்கு செய்ய மாட்டான். ஆனால் பிரச்சனை இல்லாத போகிற அளவுக்கு இருக்கும். அவன் உயிரோட இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும், ஆனால் உயிர் போவாது. அப்படி வச்சுங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை. உயிர் போகிறதான் சாதாரண கேட்டகிரி. ஆனால் இவனுக்கு ஏன் அப்படி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இவன் தாங்குறானான்னு டெஸ்ட்லாம் கிடையாது. இவன் வினையை அப்படி தான் கழிக்கணும். ஏன்னா அவன் கடவுளுக்கு நெருங்கி வந்துட்டான் அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி கோளாறு தான் இந்த அருளாளர்கள் விஷயத்தில் அவன் புலம்புறது. என்ன புலம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாரை பற்றி சொல்கிறது, திருஞான சம்பந்தர் செத்த பொண்ணை எழுப்பினாரா இல்லையா அப்படின்னு கேட்டால், எழுப்பினார்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு படித்து அதை மனசில் ஆழமாக பதிய எழுப்பிட்டார் சொல்லுவோம். ஆனால் வள்ளலார் பிரச்சனை வரும்போது மட்டும் நிறைய கேள்வி ஏன் வருது? திருஞான சம்பந்தர் மட்டும் அவ்வளோ தெளிவாக ஏற்றுக்கிற மனநிலையில், ஆனால் வள்ளலார் விஷயம் வரும்போது ஏன் அவ்வளோ கேள்வி வருது? அதுக்கு ஏதாவது நமக்கு பதில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. திருஞான சம்பந்தத்தை படித்து பழகிட்டோம், சின்ன வயசுலேருந்து படித்து நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வள்ளலார் பிரச்சனை வரும்போது தொடக்கத்துலேருந்தே பிரச்சனை இருக்குது சார், அதனால் எங்களுக்கு இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல சார், அழகாக சொல்லிட்டு போடுவீங்கல்ல இதானே. அப்போ படிச்சுட்டு தான் பிரச்சனையை தவிர உனக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அனுபவத்துக்கு நீ திருஞான சம்பந்தம் அனுபவ ரீதியாக ஏற்றுக்கிட்டு இருந்தால் தான் வள்ளலார் விஷயம் வரும்போது அனுபவ ரீதியாக அதுக்குள்ளே உன்னால் ஏற்றுக்க முடியும். அப்படி நீ படித்த தோஷங்கிறது அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. இப்போ சின்ன வயசில் நமக்கு வீட்டில் கற்றுக் கொடுத்துட்ட பழக்கத்தை தான் வச்சுக்கிட்டு இந்தியாவில் நம்ம வீட்டு பெண்களை நம்பி குடும்பம் நடத்துகிறோம். இல்லைன்னா நடத்த முடியாதுல்ல. வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணுங்களை நம்பி கொடுத்து நடத்துறதுக்கும் இந்தியாவில் இருக்கிற பொண்ணுங்களை நம்பி கொடுத்து நடத்துறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் பொம்பளை பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்றாங்க வீட்டில், அதனால் நீங்கள் நம்பி கொடுத்து நடத்துறீங்க. இதே வெளிநாட்டு பொண்ணுக்கு நீங்கள் கொண்டு இழுத்துன்னு வச்சு அது கற்றுக் கொடுத்து அது நம்பி இருக்குமா இருக்காதான்னு டைலமாவில் கொடுத்து நடத்த முடியும். வித்தியாசம் தெரியுது இல்லை. அப்போ இதுக்கு காரணம்னா, இதுக்கு முதல்ல இருந்தே நம்ம பழக்கிட்டோம். சின்ன வயசுலேருந்து படிப்பு ரீதியாகவோ அல்லது ஒழுக்க ரீதியாகவோ அல்லது அம்மா வாயிலாகவோ. இன்னும் கேட்டால் வில்கின்ஸ்டன் ஒருத்தன் புக்கு எழுதுகிறான். அவன் இந்து சமயம்னு ஒரு புக்கு இங்கிலீஷில் எழுதி தமிழில் கிடைக்கிது. அதில் அவன் எழுதுவான், இந்திய நாட்டு பெண்கள் தான் கொஞ்சம் அறிவாளிகள் உலகத்திலேயே அப்படின்வான். ஏன் அப்படின்னா,
மற்ற நாட்டிலேயாவது படித்து தான் அறிவு நிறைய வரும். ஆனால் இந்தியா நாட்டில் அவங்க அம்மா அவங்களே பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேயே அதுங்களை ஏகப்பட்ட செய்தி தெரிஞ்சவங்களாம் ஆக்கிடுறாங்க. அதனால் சின்ன வயசுலேயே செய்தி அதிகமாக தெரிந்து படித்திருக்கிறவர்கள் இந்திய நாட்டு பெண்கள். நீங்கள் படிக்கிற பொண்ணா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பொண்ணுன்னு இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா அவங்க சொல்லி கொடுத்து அந்த பொண்ணை உருவாக்கிடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். அவை 90% பேர் 99% அந்த முறையில் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பழக்க தோஷத்தில் கடவுளை ஏற்றுக்கிறது, அருளாளர்களை ஏற்றுக்கிறதுன்னு வந்தால் தான் இந்த பிரச்சனை வரும். இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் வள்ளலாருங்கிற ஆளுக்குள்ளே நான் போகணும்னா எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவருக்குள்ளே மூழ்கி இருக்கிறேன்னா அல்லது நான் கடவுளை அனுபவிக்க தகுதியானவனா? அப்படி வரும்போது தான் ஓஹோ வள்ளலாருங்கிறவர் யார்? நீங்கள் பார்க்குறது உலகத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு ஆளுகிட்ட நீங்கள் போய் ஐயா எனக்கு இது நடக்கணும் அல்லது இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? அவருக்கு தெரிஞ்ச சாங்கியம் சடங்கு சொல்லுவார். அதுதானே சொல்லுவார். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை செய்வீங்க. சரி, கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கும் இந்த சாங்கியம் சடங்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ இதில் நம்ம வளரல. இப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம்? இதெல்லாம் நான் சொல்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாருங்கிறவர் காட்சி ரீதியாக ஒளி உடம்பாக மறைத்து கொண்டாரா இல்லையா? இதில் வேற ஒருத்தர் நோட்டீஸ்லாம் வேற கொடுத்துருக்காரு, கமலக்கண்ணன் ஒருத்தர். அவர் வள்ளலாருங்கிற ஒரு உடம்புக்கு மேலே கடவுள் ஏறி அவரை நாத வடிவாக்கி அது வெளியே போய் அது இப்படி பண்ணுது அப்படின்லாம் எழுதுறாரு. அதில் ஏகப்பட்ட தப்பு தவறுமா வரலாறு வரலாறே என்னன்னு தெரியாமல் வள்ளலாறு தான் தெளிவாக வரலாறு எழுதியிருக்கிறாருன்னா எழுதுகிறாரு. எனக்கு சின்ன வயசுலேயே நான் பால் குடிக்கும் போதே குடிக்காமல் அருவருப்பாக தான் குடித்தேன், எனக்கு காசு கையில் தூக்கி கொடுக்கும்போது நான் தூக்கி அடித்தேன், இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு பாட்டு பாடியிருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு ஆளை எனக்கு அதாவது சமுதாய ரீதியாக ஐவகை உயிர் துயரெல்லாம் பாடுறாரு. அதை அவர் அனுபவிச்சார்னு எழுதி வச்சுருக்கார். இப்படிலாம் கொடுமையெல்லாம் வள்ளலாரை பற்றி படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. இது ஏன்னா ஒன்றும் இல்லை, வள்ளலாருடைய கருணை தான் அதுக்கு காரணம். வள்ளலாருடைய கருணை காரணம்னா எவன் பண்ணாலும் அவர் தண்டிக்க மாட்டார். அவன் தலையெடுத்து அவன் எவனா வரட்டும், அது கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா. ஏன்னா வேறு வழி கிடையாது. இப்போ வேறு ஆளாக இருந்தால் சில சமாதி சில அருளாளரை பேசுனீங்க. இப்போ காரைக்கால் அம்மையாரெலாம் பேசுனீங்கன்னா அந்த கத்தி சீவிடுவாங்க. காரைக்கால் அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விதண்டாவாதம் பண்ணீங்க, அந்த கத்தி கரெக்டாக அந்த அழகாக பதம் பார்த்துரும். அந்த மாதிரி நான் பெரிய ஆள்லாம் பார்த்துருக்குறேன். காரைக்கால் அம்மையாரில் வீணாக கையை வச்சு விளையாடினா அது கத்தி சரியாக கூறு பாஞ்சிடும். வள்ளலாறுலாம் கத்தி பாயாது. ஏன்னா அவர் கத்தி யூஸ் பண்ணுறதே இல்லை, கையை மூடிக்கிட்டு இருக்கிறார். கையை திறந்தா மூடிக்கிட்டு இருக்கிறாருன்னா எதையும் எடுக்க மாட்டேன், எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்க மாட்டேன்னு கையை மூடிக்கிட்டு இருக்கிற நீங்கள் பயப்படுவீங்களா? அவரை பார்த்தா அது என்ன இஷ்டத்துக்கு ஒன்றாலும் நீங்கள் பேசுவீங்க தான், வேற வழி கிடையாது உங்களுக்கு. ஆனால் இதே கொஞ்சம் பாமன் சாமிகிட்ட கையை வச்சு பாருங்க, அப்புறம் தெரியும். ஏன்னா அதுக்கு தான் எல்லாம் புரியலைன்றது ஓடுறது வேற. கொஞ்சம் கையை வச்சு தான் பார்க்க சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னா அது தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட விளைவு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நெருப்பாக அவங்க அதுக்கான வடிவத்தை எடுப்பாங்க. இவர் தண்ணியாக எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் கை கழுவிட்டு வந்துடுவீங்க, உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சா. அந்த மாதிரி வள்ளலாரை வச்சுக்கிட்டு நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை மாதிரி ஆளுங்க. இது நிலவரம் இல்லை. வள்ளலாருங்கிறவர் அருள் உடம்பானது அவர் சொன்ன கொள்கை. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நேற்று சொன்னேன், வெளியே வேலைக்கிழமை. வள்ளலார் காலத்தில் இந்த வேத சமாஜம் பிரம்ம சமாஜம் இந்த ஒழிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற கண்ணுடைய நூலில் எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. அதில் என்னென்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த 4 இருக்குல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த 4 கழற்றதை பற்றி பேசுவார். சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோக கழற்றி, ஞான கழற்றி அப்படின்னு 4 விஷயம், முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சரியை கழற்றி அதுக்குள்ளே வள்ளலார் 12 டெவலப் பண்ணுவார். அப்போ தான் ஞான சரியைன்னு எழுதினார் வள்ளலார். கடைசி அவர் பாடினது ஞான சரியை வள்ளலார் எழுதினது. கடைசியாக மக்களுக்கு இதை பாடிங்க, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படின்னு பாடினார்ல, அந்த பாட்டு கடைசியாக நீங்களாம் படிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போன பாட்டு. அதாவது இந்த வரி கூட இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இதுக்கு அர்த்தம் நம்ம வித்வானங்களை கேட்டிங்கன்னா, நினைந்து நினைந்து முதல்ல மனம் நினைக்கும், ஒரு உயிர் நினைக்கும், ஒரு வெள்ளைப்பூண்டு நினைக்கும், வெங்காயம் நினைக்கும்லாம் விளக்கம் எழுதி நிற்போம் அறிவை பயன்படுத்தி. அழுகிற தன்மை எப்படி வரும் நமக்கு? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு சொல்றாருல்ல, அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து.
ரெண்டா சொல்றது பிரச்சனை, அறிவாளித்தனமா சொல்றது இல்ல. இயல்பா அழுகை வருதா, நீ உனக்கு சோகத்துல வரக்கூடாது, உன் சோகத்துல வரக்கூடாது. சோகத்துல வர்றது வேற, உன் சோகத்துல வர்றது வேற. நம்ம பிரச்சனையை நினைச்சுதான் நம்ம கடவுள்கிட்ட போய் அழுகுறோமே தவிர அழுகை எப்படி வரும்? ஒரு ஆளுக்கு யாருக்கும் அழுகை வரும் இல்ல, அழுகை எப்படி வரும்னா கண்ணில் தண்ணி வரும் சார். ஒரு சின்ன வயசுலாம் அடிச்சாதானே அழுகு வரும். சின்ன வயசுல என்ன நமக்கு சொக்கம் இருக்கு, வீட்டில் இருக்கிறவங்க அடிச்சாதான் அழுகை வரும். இல்லைன்னா சில பசங்க வேணும்னே இதை எதையாவது கேட்டு அழுவோம். இந்த கேட்டு அழுகுற பசங்க அழுகையை பார்த்துக்கிறீங்களா நீங்க? சத்தம் அதிகமா இருக்கும், ஆன்னு கத்துங்க. அழுகிறதுங்கிறது அடிச்சு அழுகிறதுங்கிறது ஓன்னு அழுக மாட்டோம். அது கண்ணில் தண்ணி அதிகமாகும், சத்தம் கம்மியாகும். சரிதானே? இப்போ நீங்க அது இயல்பா நான் சொல்றது. இதெல்லாம் ஒரு பக்கம். அழுகை எப்போ வருது உங்களுக்கு? யாருக்காவது நீங்க அழுததே கிடையாதா? இந்த சும்மா ஏமாத்திட்டு கூடாது. அழுகிறதுக்கு வரலாறு சொல்லுங்கன்னா அன்பால் அழுகுறாராம். நான் தான் 1008 தடவை சொல்றேன், அன்பே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிறேன். அன்புங்கிறது உங்க யாருக்குமே தெரியும். அதெல்லாம் சும்மா பேர் வைக்க கூடாது, வரலாறு கேட்குறேன். எங்க வீட்டில் ஒருத்தவங்க செத்ததுக்காக எழுதிருக்கிறேன், எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க செத்ததுக்காக எழுதிருக்கிறேன். இப்படிலாம் எனக்கு அழுகை வந்திருக்குது. நான் ஒரு விஷயத்த வரலாறா முன்வைக்கணும், அப்படித்தான் அழுகை வரும். அன்புல தனியா எப்படி அழுகை வரும்? அது என்ன வெள்ளமாவது விற்கிது, அதுதான் தனியா எப்படி அழுகை வரும்? நீங்க யாரு எதுக்காக அழுதிங்கன்னு அதுக்கு தான் நான் கேட்கிறேன். வரலாறு கேட்கும்போது ஏதாவது ஒரு சார்புல தான் கண்ணில் தண்ணி வரும். அந்த இறைவனுடைய கருணை நீங்க தான் பார்க்கவே இல்லையா? இறைவனுடைய கருணையை எப்படி நினைப்பீங்க? என்னை காப்பாத்தனா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். எப்படி காப்பாத்தனான்னு ஒரு வரலாறு கேட்பேன். என்ன எங்க உயர்ந்த எங்க ஹையர் ஆபீசர் வந்து என்னை தண்டிக்கும் போது காப்பாத்தினாருன்னு அழுவீங்களா? இல்ல என் உடம்பு சரியா வச்சுக்கிறாருன்னு அழுவீங்களா? இறைவனுடைய கருணைக்கு ஒரு வடிவம் வேணும் இல்லை, ஒரு வரலாறு வேணும் இல்லை. இறைவனுடைய கருணையை தனியாலாம் பார்த்து அழுக முடியாது. கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். இதெல்லாம் சும்மா படிப்பும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இறைவனுடைய கருணையை நினைத்து அழுங்கள் பரமபிதாவே அப்படின்னு அழுதுன்னு உட்காந்துருப்பீங்க. அதுதான் அவனாவது அதுலயாவது அழுக வரும். எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு கண்ணில் தண்ணி வரும், அதனால எனக்கு பெரிய அப்பா நினைச்சிங்க அப்படிங்கிறான் அவன். அதுலயாவது பரவாயில்ல. நீங்க கருணைன்னு நினைக்கிறதுக்கு என்ன இடம்? அனுபவத்துக்கு வரலாறு. அந்த வரலாறு எல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பினால் வருவதே தவிர அந்த எதிர்பார்ப்பை கடந்து வருகிற அழுகையாக எதுவுமே கிடையாது. எனக்கு இது வேணுமோ அல்லது எனக்கு வேண்டப்பட்டவங்க அல்லது எனக்கு இருக்கிற பிரச்சனை, இதை தாண்டி அழுகை என்பதை வரலாறாக சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, அன்புங்கிறதுங்கிறது விஷயத்தை நாம் அனுபவிக்கல. நாம் அனுபவிக்கிறதுலாம் பாசம். அது எப்படின்னா உறவு, பாசம்னு சொல்ல மாட்டேன், உறவு. எனக்கு என் மனைவி, அப்பா, பிள்ளை, அம்மா, அப்புறம் வந்து நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள், இதை தாண்டி அழுகைங்கிறத நாம யாராவது ஏங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அநியாயம் எங்கேயாவது உலகத்துல நடக்குது, இந்த இடத்துல மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு நீங்க கேட்கும்போது, அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு கேட்கும்போது அதை செய்தியா தானே படிப்பீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அழுகை வருமா? வராது இல்ல. அப்பதானே அழுகை வருது. அப்ப அதுல போய் அன்புன்னு ஏன் சொல்லி ஏமாத்தினீங்கன்னு கேட்கணும். அது அன்பு கிடையாது, உறவு. எதிர்பார்ப்புல வர்ற விஷயம் தெளிவா எழுதணும். அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அமைகிற உறவு. அதில் இருக்கிற ஒரு சொட்டு எது என்று கேட்டால் எதிர்பார்ப்பு. இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிறது தான் வாழ்க்கை. இதுக்குள்ளதான் நல்ல முடிவுக்குவாங்க அருணகிரிநாதரா. ஏன்னா ஏன் அருணகிரிநாதர் தெளிவா எடுக்கிறேன்னா, பட்டினத்தாரா இதெல்லாம் பொய், மண்ணாவது திண்ணம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஆனா நீங்க அதுல தானே அன்புன்றீங்க. உங்க அன்பு எல்லாம் எதுல சொல்றீங்க? இதெல்லாம் அப்ப அருளாளரை வந்து நீங்க தப்புன்னு சொல்லுங்க. என்னுடைய அன்பு என்பது அருளாளர்களால் பாடப்பட்ட பாடல்களில் இருக்கிற பொருள்களை தாண்டி வந்ததா என்று கேட்டால் இல்லை. அருளாளர்கள் எது எல்லாம் பொய் என்று சொன்னார்களோ அதில் தான் நான் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறேன், அதுதான் உண்மை என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் அருளாளர்களை தவறு என்று சொல்லணும். அதுதானே அவங்க சொன்னாங்கல்ல, இது பொய், அந்த ஆசை பொய், இந்த ஆசை பொய்ன்னு. அந்த ஆசையில தானே இருந்துக்கிட்டு நாம அதை அன்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? எப்படி இதை வித்தியாசப்படுத்துறது? அதுதான் போன வாரம் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா,
காமம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. காமம்னா பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லாத்தையும் அதில் தெளிவாக சொல்லணும்னா பொருள் மேல் ஆசை வைத்தாலும் உங்களை காலி பண்ணிடும், மண் மேல் ஆசை வைத்தாலும் உங்களை காலி பண்ணிடும். இது நல்லா தெரியும். இதில் பெருசாக உங்களுக்கு மண்ணாசை பெண்ணாசையில் ஒரு அளவாக இருந்துட்டாலும் காமங்கிறது உங்கள் மனசை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் தீஜாரா மோகமுல்னே ஒரு நாவல் எழுதினாரு. அது மோகமுல்னு ஒரு படமும் வந்தது, உங்களுக்குலாம் தெரியும். இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள குத்திக்கிட்டு இருக்கிற முள் அப்படின்னு எழுதினாரு. அது ஒரு பெரிய கதை எழுதினார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சரி பரவாயில்ல, இதுக்குள்ளே தான் நீங்கள் வேணும்னாலும் வேணாம்னாலும் நம்மகிட்ட அது இருக்குது. இருக்கிற விஷயத்த வெளியே வரணும். வெளியே வர்றதுக்கான முறை தான் குடும்ப அமைப்பு, சரிதானே? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்கு போன வேலையில் இன்னொரு வேலை வருது, குழந்தை புள்ள இதெல்லாம் வரும். அப்போ என் ஆசையை மட்டுமே தீர்த்துக்கிறதுன்னு வேலை இருந்தால் உடம்பு கெட்டு போகும். அப்போ ஆசையை தீர்த்துக்கிறதா உடம்ப ஒழுங்கா வச்சுக்கிறதா, இதுக்கு உள்ள பிரச்சனை வந்தால் எப்படி முடிவெடுப்பீங்க? ரொம்ப சிக்கலான இதுவாக ரொம்ப சிக்கல். தினம் நம்ம தலையெழுத்து இதில் தானே. இது சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர். இதை கேட்டால் கூட புரியலன்னா அப்புறம் நான் எப்படி காப்பாற்றுங்க? ஒன்று உங்களால் முடியாதுன்னு கடவுளுக்கு தெரியும். அதனால தான் குழந்தைய கொடுத்து அதை வளடா உங்கள் இஷ்டத்துக்கு அலையாதுறான்னா. நீங்களாக இருந்தீங்கன்னா குழந்தை ஒன்று இல்லைன்னாக்கா நீங்கள் என்ன தொலைஞ்சிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை காப்பாற்றுறதுக்கு அதில் ஒரு வழி வைக்கிறான். ஓகே பரவாயில்ல, சரி. இப்படி இந்த ஆசைக்குள்ள வரான்ல அவன் உடம்பு இதுல கெட்டு போகுதுங்க. ஆனா இது இல்லாம இருந்தா பிரச்சனையே இல்லைன்னு தோணும். ஆனா இதுக்குள்ள போனா உடம்பு கெட்டு, இதுக்குள்ளேயே போனா தொலைஞ்சு போயிடறான், ஒண்ணுமே முடியல, அடுத்த வேலை நடக்கல. அப்ப இதை கத்துக் கொடுக்கறதுக்கே நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸுக்குள்ளேயே ஒரு ஞானத்தை முரண்பாடான விஷயமாவே கொடுக்கறது யார்? நம்ம விஷயம்தான். அது ஒன்றும் பெரிய விஷயம். நம்ம ஒழுங்கா இருக்கணும், நமக்கு இதுவும் இருக்குது, ஆனா ஒழுங்காவும் இருக்கணும். ரெண்டு விஷயத்தையும் ஒரே விஷயத்துக்குள்ள ஆசையில கொடுக்குறானா இல்லையா? இந்த ஆசைய இத கடந்து நான் வரணும் அப்படின்னு தானே அருணகிரிநாதர், பட்டினத்தார் எல்லாரையும் படிச்சிருக்கிறீங்க, அதானே படிக்கிறோம். இப்போ இது தப்பு அப்படின்னு எப்ப சொல்ல முடியும் உங்களால? பாட்டை படிச்சுலாம் சொல்லக்கூடாது. எப்ப சொல்லணும்? ரொம்ப சிக்கலான கேள்விலாம், சாதாரண விஷயம் ஆனா சிக்கலான கேள்வி ஆகிட்டீங்க சார் நீங்க, அதானே? இதுல இருந்து எப்ப வெளியே வருவீங்க? எப்படி வர முடியும்? பாட்டை படிச்சு வர முடியும். சரி, இதுக்கு கடவுள் தாங்க பொறுப்பாளி. நீங்க பாட்டு படிப்பீங்க, என்ன படிப்பீங்க? எனது ஆசை விட்டுடுமோ அப்படிங்க, அப்புறம் எங்களை கடை சேர்த்துருந்தீங்க, பாட்டுல வருது இல்ல? பட்டினத்தார் பாட்டையும் படிக்கிறீங்களா இல்லையா? எல்லார் பாட்டையும் படிக்கிறீங்கல்ல. இதுல இருந்து நாங்க வெளியே வரணும்னு ஏதாவது ஒரு சந்துல அந்த பாட்டு இருக்குதா இல்லையா? நீங்க தெரிஞ்சே தெரியாம 10 பாட்டை முடிச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி வச்சிருப்பாங்க அருளாளர்கள். உடனே கொடுக்கணும்னு இல்லை, ஆனா அது கொடுக்காம முடியாது. ஆனா உங்களுக்கு தெரியாது, நீங்க இதுதான் கேட்கறீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள உங்களை கடத்தை ஏத்தணும்னா இப்படிதான் கடவுள் பண்ணியாகணும். ஞானத்தை அதாவது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கடவுள் எல்லா விஷயங்களையும் நல்லதாகவே செய்கிறார். உண்மையிலேயே இன்னொன்னு கெட்டதுன்னு சொல்றதுக்கே வழி இல்லை. இதை ரொம்ப தெளிவா சொன்னவர் திருஞான சம்பந்தர். நன்று உடையானை நரைவெல்லேறு ஒன்று உடையானை சிராப்பள்ளி. அதாவது அதை தவிர வேற ஒண்ணு இல்லை, எல்லாம் நல்லது. எப்பா உனக்கு நான் தண்டனை கொடுக்கணும், உனக்கு எப்படி வச்சு தண்டனை கொடுத்தா ராஜன் தண்டனை அப்படின்னு அவன் தெளிவா முடிவு பண்றான். அதாவது அவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான்பா, இப்படித்தான் இருக்கிறானே தவிர நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான். அது தெளிவா கொடுக்குறானா இல்லையா? கடவுள் இருக்கிறான், அவன் இருக்கிறாங்கிறது நல்லதாகவும் தான் காட்டுறான். நீ நினைக்கிற கெட்டதா, நீ நினைக்கிற நல்லதா நினைக்கிறது அப்படின்றது அவனுக்கு அது தெரியலாம். அது இப்படி கிடையாது, எல்லாமே நல்லது. ஆனா அது எப்படி பண்ணணுங்கிறது அவன் தான் அப்படி உணர வைக்கிறார் திருஞான சம்பந்தர். அதுக்குள்ள இன்னும் நீங்க வரணும். சரி, இப்போ அதே விஷயம்தான் எது? நான் இந்த ஆசையில இருந்து வெளியே வரணும். எப்படி வந்தீங்க? படிச்சு வந்தீங்களா? வர முடியுமா? அதுக்கான எல்லை எது? கேள்வி நான் இன்னும் கஷ்டமா இன்னைக்கு சொற்பொழிவு பண்ணல. நீங்க ஏன்னா டிவிக்காரர் வராதனால நம்ம விஷயம் நிறைய பேர் அறகுறை நிறைய கேள்விலாம் கேட்குறாங்கல்ல. இந்த கேள்வியெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புல தான் நாம களை எடுக்க முடியும், சிண்டு முடிக்க முடியும்.
அதனால கொஞ்சம் தெளிவா அதுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ எனக்கும் அது இப்போ நமக்கு வந்து அப்படியே கடவுளுக்கு வந்து நீ அப்படியே உட்கார வச்சு மைண்ட்ல சொல்லி கொடுக்க மாட்டாரு. அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் பைத்தியன்னு பேரு. நான் வந்து கொமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருந்தேன். கொமா ஸ்டேஜ்னா அந்த தலையில் கிளவு வந்து 1996. இப்போ நமக்கு பக்கத்து பெட்டில் தான் நியூராலஜி வேலை பிஐபிங்கெலாம் இருந்தாங்க. அந்த 96 தெரியும் உங்களுக்கு ஜிஹெச்சில் வந்து. அப்போ அதே கோமா ஸ்டேஜில் நான் இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் தெரிஞ்சு அடுத்த நாள் இரவு மூளையில் புஸ்தகம் புரட்டிக்கிட்டே இருக்குது. அதாவது படிச்சுட்டே இருக்கிறேன். அதை எதிர புக்கு கிடையாது, நமக்கு மூளையில் புக்கு பேஜ் பேஜா பிறல்து, ஆயிரக்கணக்கான பக்கம் பிறல்து. அந்த மாதிரியா கடவுள் சொல்லி கொடுக்குறான். நான் கேட்ட கேள்வி புரியுதா? கடவுள் ஞானத்தை மண்டையை ஓட்ட போட்டுலாம் ஊற்ற மாட்டான். திடீர்னு ஞானம் வருதுன்னா வெறுப்பு ஞானமா துறவுக்கு போறவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதை பண்றான். ஆனா இந்த எல்லாருக்கும் ஒரு செட்டப்பை கொடுத்தான்ல, குடும்பம் அப்படி ஒரு விஷயம் கொடுத்து ஞானத்தை கொடுக்குறான்ல. இந்த ஞானத்தை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா, வரும் என்று நினைக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படி இல்லைன்னா நீங்க அருளாளர் பாட்டுக்கே வர வேணாமே, கோயில சாமி கும்பிட்டு ஏதாவது வாங்கி போகலாமே. அருளாளர் பாட்டுக்குள்ளேயே அருளாளர்கள் சொன்னது தப்புன்றீங்களா ரைட்டுங்கிறீங்களா? பட்டினத்தார் சரியா தவறா? வள்ளலார் சரியா தவறா? அருணகிரிநாதர் சரியா தவறா? அருணகிரிநாதர் டபுள் ஆக்ட் எடுத்திருப்பாரு. ஒண்ணு அனுபூதி பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. திருப்புகழ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். திருப்புகழ் ஸ்டைலுக்கும் அனுபூதி அலங்காரம் ஸ்டைலும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த நடை. அப்புறம் இப்ப நீங்க அருணகிரிநாதரை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஐயோ சாமி தப்பு உப்பு வாயில போடுங்க, நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னீங்களா இல்லையா? ஏத்துக்கிறீங்களானே கேட்கக்கூடாது. ஏத்துக்கிறேன் தான். பட்டினத்தார ஏத்துக்கிறேன் தான். சரி, அவங்க சொன்னது எப்படி நமக்கு ரியலைஸ் ஆகுது? ரியலைஸ்னா அனுபவம் ஆகுது அல்லது உணர்வுபூர்வமா நான் ஏத்துக்கிறது. சொல்லி படிச்சு பழக்க தோஷத்துல ஏத்துக்கூடாது. எப்படி ஏத்துக்கிறது? அதுக்கு ஏதாவது மெத்தடாலஜி இருக்கா? அது தெரிஞ்சதுன்னா நான் கடவுளை பத்தி வள்ளலாரை பத்தி விமர்சனம் பண்ணலாம். அது இல்லாத எவனுக்கும் அந்த தகுதி இல்லைன்னு நான் தான் போன வாரம் சொன்னேன். அதனாலதான் வள்ளலாறு இந்த அருட்பா மருட்பாவில் என்ன நடந்ததுன்னா, வள்ளலாரும் மறைஞ்சிட்டாரு. அவர் இடத்த ஒருத்தன் பிடிச்சிக்கினா அது வந்து நடராஜர் தீபாராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு தனி நடக்குது. அவரே பூட்டி வச்சுட்டாரு. அவர் காலத்திலே நாங்க திறந்தது நீ ஒன்றும் பண்ண வேணாண்டான்னு காவி ஏத்தாதான்னு பூட்டி வச்சுட்டாரு. அவர் பிறக்கவே இல்லை, ஒரே விழாவோட சரி. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டோன்னா உலகமெல்லாம் பிச்சு பிடிங்கன்னு எல்லாம் ஓடிட்டான். அதுக்கப்புறம் 2வது கட்ட அருட்பா மருட்பா போராட்டம் நடக்குது. கதிரவேல் பிள்ளை அது வரைக்கும் இங்கே சைவத்துல நல்லா தெளிவா இருந்தவர். அவர் வள்ளலாருக்கு எதிர்ப்பு ஆக்கப்பட்டாரு, ஆக்குறாரு. அப்ப இந்த மறைமலடிகள் கோஷ்டி இந்த பக்கத்து கோஷ்டி என்ன பண்ணதுன்னா, கதிரவேல் பிள்ளைக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது கருமாதி நோட்டீஸ் அடிச்சு கருமாதி பண்றாங்க, செத்துட்டாருன்னு. அந்த பக்கம் அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, வள்ளலார் கொண்டாடி இன்னொருத்த கூட ஓடி போச்சு நோட்டீஸ் போடுறாங்க. அதைத்தான் அந்த கமலக்கண்ணெல்லாம் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஒண்ணு பேசுனா நான் ஒண்ணு பேசுவேன். வாதம் பண்ணா அப்படித்தானே? நீ ஒரு அருளாளர் யோகியன்னா எனக்கு நான் ஒரு அருளாளர் யோகியங்கிறேன். அப்ப நீங்க யாருமே கடவுளுக்குள்ள இல்லைன்னு தானே அர்த்தம். அதானே அதுக்கு அர்த்தம். இப்ப நீங்க பேசுனா அவன் ரெண்டும் பேசலாம்ல. ஒருத்தர் பாம்பன் சாமியா, நான்லாம் தகராளி ரகசியம் பாம்பன் சாமி கோயில இப்ப 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். தொடக்க காலத்துல ஆரம்பிக்கும் போது வள்ளலார் பேர சொன்னா மண்டை காய்வாங்க. அதாவது வேற யார் பேரையும் நான் சொல்லக்கூடாது, சாமி மட்டும்தான் சொன்னார், சாமி தான் சொன்னார். இவங்க இன்னமும் பாம்பனார் வாரிசுங்க மாதிரி பேசின்னு இருப்பாங்க. அங்க ஒரு கொஞ்சம் பேர் வறண்டு போனதுங்க, வறுமைக்கு பிறந்ததுங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி சிலதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் பார்த்தேன், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பக்கம் வெறும் டிஸ்டர்ப் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம தான் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு இதான் என்னன்னா, நமக்கு சொற்பொழிவுங்கிறது வியாபாரத்துக்கு இல்லை, உண்மையை தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, நீ நிறுத்தினா ஓகே, நம்ம போய் தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்னா தூங்கிட்டு போக போகிறோம், அவ்வளோதான் விஷயம். என்ன இருக்குது, நம்ம தூங்குறதுக்கு தான் வாய்ப்பு இல்லையா? அதனால இங்கே சொற்பொழிவு நம்ம தான் இருக்குன்னு, அதனால ஒழுங்காக கேட்கறதா இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரி கேட்டு அதை பிடிச்சிக்கோ. அப்படி இல்லைன்னா நம்மளை ஆள விடும். இது அவ்வளோதான் விஷயம். அதனால நமக்கு சொற்பொழிவுக்காக நம்ம மெனக்கெட்டு ஐயோ அவருக்கு ஜாலரா போடணும், இவருக்கு ஜாலரா போடணும், இவர் இல்லை இவருந்தான் அவருந்தான்லாம் அந்த வேலை நமக்கு கிடையாது. அதனால தான் கேட்குறேன். இது அதே மாதிரி தான் பாம்பனார் விஷயத்தில் நடந்தது. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, வள்ளலார் அவங்க குறை சொல்லுவாங்க. வள்ளலார் கோஷ்டி என்ன பண்ணோன்னா, அவர் பாம்பனார் வந்து சமாதி தானாரு, வள்ளலார் மாரி ஒலி உடம்புலாம் ஆகலை இப்படின்னா. யோ பைத்தியக்காரங்களா, நீ இங்கேயும் சாமி கும்பிட்ற அங்கேயும் சாமி கும்பிட்ற, எதுக்கு சாமி கும்பிட்ற? பிச்சை எடுக்கிறதுக்கா? இல்லை அருளாரம் இல்லை நம்பிக்கையில் கும்பிட்றியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா?
அந்த கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அதில் தான் உனக்கு என்ன சூடு சோரணம் இருக்குதுன்னா, எது பண்ணாலும் ஒரு எனக்குன்னு ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்னா தானே கோபம் வரும். இப்போ வக்கீலுங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, வக்கீலுங்க ஒரு கேஸ் போடுவாங்க. நம்ம ஒரு கேஸை கொடுத்தா ஜட்ஜிக்கிட்ட போடுவாங்க. இந்த வக்கீல் ஒன்று பேசுவார், அந்த வக்கீல் ஒன்று பேசுவார், ஜட்ஜி ஒரு ஆர்டர் கொடுப்பாரு. இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தனுக்கு எனக்காக எவன் ஒழுங்காக பேசுறான்னு எப்படி தெரியும்? அவனுக்கு கோவமே வேற அது வாங்கின்னு வந்துடுவான். அவனுக்கு 2 பேரும் தமிழில் பேசினா வேலை அது வயல்வெளியில் வேலை செய்யலையோ, வக்கீல என்னையா பேசுற நீ அப்படின்னு கேட்பான்ல. அந்த மாதிரி தான் சூடு சோறனா எனக்கு விவரம் தெரியணும்னு அர்த்தம். அப்பதான் நாம அடுத்தவனை பார்த்து தப்பு ரைட்டுன்னு கேள்வி கேட்போம். அது இல்லாதனாலதான் எது போனாலும் என்ன வேணாலும் பண்றதுன்னு இந்த நாடே குட்டி வர போச்சு. எதுக்கு என்ன பண்ற அப்படின்னு தெரியாத போனது இந்த நாடு குட்டி தேவரானதுக்கு எதுலயும் தெளிவு இல்லாம பண்றான் அப்படின்னா, அதுதான் நம்ம மறுபடியும் இந்த ஆன்மீக தளத்திலேயாவது இதுக்குள்ளேயும் உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு தோற்பொழிவுன்னு நான் என்னதான் கேட்கணும். நீங்க யார வேணாலும் வச்சுங்க, அது வேற விஷயம். நம்ம லெவல்ல கேட்கறேன் நான். அதுதான் அப்புறம் எதுக்கு வெட்டி வேலை? எனக்கு அப்புறம் பாவம் ஆயிடும்ல. இப்ப நான் எத்தனை பாவத்துக்கு நான் துணை போறது? இப்ப சாமி இருக்கிறாருங்க, இந்த சாமிக்கு போய் இவ்வளவு பூஜை பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆளை சொல்லி அனுப்புறேன். அவன் அது அந்த முறையே வக்கிரமான முறைன்னு வச்சுங்களேன், இது பண்ணா சரியாயிடுன்ட்டு அவன் போய் பண்ணா அவனுக்கும் பாவம் வரும், எனக்கும் பாவம் வரும். அதுதான் அதுல நடக்கிறது. இப்ப பாவம் வராத மாதிரி நான் வழிமுறை சொல்லணும். அதுக்கு எப்படி தெளிவா சொல்றது? அதுதான் இது இருக்கிற நாம அனுபவிக்கிறத பத்தி இருக்கிற. அதுலதான் நீ வள்ளலார் பெருசுனாலும் பாவம், திருஞான சம்பந்தர் மட்டும்தான் பெருசுனாலும் பாவம். ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருந்துதானே இந்த ஆளுங்களை வேலை வாங்கினாரு. கடவுள் இல்லாம இவங்க யாரும் வரல. இந்த கோஷ்டி தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் போல. உலக அளவுல எவ்வளவு நாடுகள் இருந்தாலும் இந்த நாட்டுல ஒரு அற்புதமான விளைச்சல். என்ன விளைச்சல்னா, திருஞான சம்பந்தர் பாம்பனார் வள்ளலார் வரைக்கும் இந்த விஷயம் நடந்திருக்குது. இந்த விஷயத்துக்குள்ள இந்த நாட்டுல நீங்க எது வரைக்கும் அதாவது அதுவும் இப்போ நாமெல்லாம் கடவுளை அனுபவிக்கிற பொற்காலத்துல இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதக ரீதியா சில விஷயம் சொல்லுவாங்க. சனி உச்சமா இருக்கிற காலத்துலதான் நியாயத்தெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு ஜோதிட ரீதியா ஒரு விஷயம் சொல்லுவார் ஒருத்தர். எனக்கு அடிக்கடி இந்த இப்ப விட்டா இதுக்கப்புறம் சனி எப்ப மறுபடியும் உச்சமா வருவானோ அப்பதான் சில பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால நியாயத்துக்கு இருக்கிற போராடுறவங்கலாம் இப்ப கொஞ்சம் போராடுங்க அப்படிம்பாங்க. இருந்தாலும் இப்ப கொஞ்சம் நல்ல நேரம் இல்லை. இப்ப அவன் பாக்குற பார்வையும் சரியில்லை, இன்னொருத்தன் பாக்குற பார்வையும் சரியில்லை. இது நான் ஜோசி வகுப்பு நடத்தல. இந்த காலகட்டத்தை கொண்டு வர்றாங்கல்ல, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம புரிய வைக்கிறோம்ல, அதுக்குள்ள நீங்க எப்படி நிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு நான் இந்த பூமி தெளிவான பூமி. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு நீ சொல்றல்ல, உன்னை தாண்டி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறான். உன்னை கடந்து நான் இருக்கேன். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும், செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், இந்த 3ஆல என்ன முடியுதுன்னு பாருங்க. அங்கெல்லாம் விதி இல்லை, ஆணவம் இருக்கும். விதி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். விதி அப்படின்னா வினை, வினைன்னா கர்மா. இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு இருக்கிற செல்வத்தால முறியடிக்கணும். நீங்க ஏதோ கடவுள் காப்பாத்தினாரு அங்க சொல்லக்கூடாது. உங்க செல்வத்தை பயன்படுத்தணும். செல்வம் பயன்படலையா, உங்க செல்வாக்க பயன்படுத்தணும். பக்கத்துல இருக்கிறவன் அக்கத்துல இருக்கிறவன பயன்படுத்தணும். அதுவும் பயன்படுத்தலையா, உங்களுக்கு எதுலாம் எந்த அளவுக்கு அதிகாரமோ உங்களுக்கு இருக்குதோ, அல்லது பணத்தை கொடுத்த அதிகாரமோ ஏதோ அதை பயன்படுத்தணும். இந்த 3ஆலையும் முடியலன்னு நின்னீங்கன்னா விதிங்கிற வடிவம் தெரியும். அப்பதான் வினையை பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி பேசலாம் ஆணவம். விதிங்கிறது எப்ப தெரியும் தெரியுமா? என்னுடைய செல்வத்தால் முடியவில்லை, என்னுடைய செல்வாக்கால் முடியவில்லை, என்னுடைய அதிகாரத்தால் முடியவில்லை என்று ஒருவன் தட்டுப்படும் பொழுது விதி தெரியும். விதி தெரியும் போது அதை தெளிவாக பார்த்தால்தான் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் தொட முயற்சிக்கிறீர்கள். அதற்கு முன்னால் எல்லாமே வியாபாரம் தான். அங்கேயெல்லாம் கடவுள் கிடையாது. இதுதான் கடவுளை அனுபவிக்கிற வரலாறு. இதுக்குள்ள வந்தீங்கன்னா அது கடவுளுங்கிறது உங்களை எவ்வளவு கசக்கினாலும் இருக்கிறாருன்னு நல்ல அதுக்குள்ள என்ஜாய் பண்ணலாம். நீங்க அதைத்தான் என்ன சொல்றேன்னா, இடுக்கன் வருங்கால் நகு அப்படின்னு சொல்ற இடம்லாம் அங்கதான். அதுக்கு முன்னாடி கெக்கன்னு சிரிச்சா மென்டல்னு, அதை பைத்தியன்னு அர்த்தம். அதுதான் நான் நேரத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நான் என்னதான் பேசினாலும் அது தொடர்ந்து பேசினாலும் அது ஞானம் கிடையாது. இப்ப நான் மறுபடியும் எங்க வந்துட்டேன்,
எந்த கட்டத்தில் நான் அடுத்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதாக வருகிறேன். அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொல்லிட்டேன். என்னுடைய சிக்கல்களை தாண்டி நான் விதியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த மாதிரி விஷயம் இருந்தால் தான் தெரியும். அந்த மாதிரி கடவுள் தமிழ்நாட்டில் காமிச்சிட்டு தான் இருக்கிறான். நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் நீ இவ்வளவு பெரிய ஆள்னு காட்டுறியா, நான் உன்னை விட பெரிய ஆள்னு காட்டுறேன் அப்படின்னு இங்க வச்சுதான் காட்டுறான். வேற எங்க வச்சு காட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கான இடம்லாம் வேற. ஆனா இங்க மட்டும் கண்டிப்பா காட்டுவான். ஏன்னா இது அவனோட சொத்து. எது? தென்னிந்தியா அப்படி வச்சு. ஏன்னா தென்னாட்டுடைய சிவனே போற்றி, அதான் அவனோட சொத்து. தென்னாட்டு அவனுக்கு சொத்துங்கிறார் மாணிக்க வாசகர். மற்ற நாட்டுக்கெல்லாம் அவன் சொத்து கிடையாது. மற்ற நாட்டுல இருக்கிறான், நீங்க புடிங்க முடியுங்க அவங்ககிட்ட இருந்து. அவன் இங்கிருந்து புடுங்கினா விட மாட்டான். அதான் இந்த இடத்தோட மகிமை. அப்ப அவன் காட்டுறான். அதே மாதிரி தான் அடுத்த கட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையினுடைய நான் அன்பு என்று சொல்லப்படுகின்ற நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமைதியை நன்னீதியை பாரு, அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எப்படி இருந்தா வர முடியும்? அது அவன் மட்டும்தான் வள்ளலார பேசுறதுக்கு தகுதி உள்ளவன். அதுதான் என்னோட வாதம். மறையுடையாய் தோளுடையாய் வார்த்தடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனை. படிக்கிறேன்ல, மறையுடையாய் தோளுடையாய் வார்த்தடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசின் நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய். குறை இருக்கிறவன் இந்த மாதிரி பேசினாதான் அவனை குற்றத்தை நீக்குவானா. கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இது என்ன அர்த்தம்? கொள்கையில ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறான்ல, அவனுடைய இடரை களைய மாட்டான்னு எழுதுறாரு. ஏத்துக்கிறீங்களா? சாதாரண ஆளுங்க எப்பா கடவுளே நீ வேதங்களுக்கு தலைவன், நீ புலித்தோல் அணிந்தவன் சொல்லிட்டு போ, உன் குற்றத்தை நீக்குவான். ஆனா கொள்கையில இருக்கிறவனை தொலைச்சிருவான்னு தானே சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் தானே, கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய். இரண்டு அர்த்தம் நீங்க எழுதுவீங்க. இடரை களையவன்னு எழுதுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை ஈர்த்து வளைக்கத்துல நீங்க எல்லாம் பெரிய ஆள் இல்லை, அதனால உங்க அறிவு புத்தி சாதுரியம் அதுக்கெல்லாம் உதவும். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுல முக்கியமான இது வைக்கிறார். அவர் ஏன் வைக்கிறாருன்னா சும்மா வைக்கல. திருஞான சம்பந்தர் கடைசி திருமணநல்லூர் பதியத்துல எழுதுறாரு, வார்த்தை மெய்யாய்த்திலது. நீங்க திருஞான சம்பந்தர் வார்த்தை மெய்ன்னு தானே பதிகம் படிக்கிறீங்க, என் வார்த்தை இந்த பசங்க மதிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன், ஒன்றும் தெரியல, இதுதான் நிலவரம். அதுதான் சொல்றேன். அவங்களே உங்களை நம்பி உங்க விஷயத்துல அவங்க என்னதான் செஞ்சாலும் நீங்க திருந்தாதான் அவங்க வர மாட்டாங்க. அவர் நினைச்சாரு கடவுளை வச்சுக்கிட்டு நாம இந்த மக்கள் வினையெல்லாம் தீர்க்கறதுக்கு இவ்வளவு பண்றோம், கடைசியில இந்த பசங்க எதுக்குன்னு தெரியாம மறுபடியும் இந்த மாதிரி இல்ல போனானுங்க அப்படின்னு அவரே நின்று பாக்குறாரு. அது வள்ளலார் மட்டும் பார்க்கல, திருஞான சம்பந்தரே பாக்குறாரு. வள்ளலார் அப்புறம் கடைசியா அவர் சத்திய ஞான சபையை மெனக்கெட்டு கட்டிட்டு அவர் ஒரு சத்திய ஞான சபையை திறந்துட்டு அப்புறமே உடனே அவரு மறைச்சிக்கிறதுக்கு முன்னாடியே பூட்டி வைக்கிறாருன்னா அது உங்களுக்கு அந்த 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 இது புரியுதா உங்களுக்கு? அந்த மக்கள் அவரு காலத்திலே அப்படின்னா அவர் இருக்கும்போதே இருந்தான்னா இன்னைக்கு இருக்கிறவன் என்ன வேணாலும் பேச மாட்டானா? பேசுவான்ல. அப்ப பேசுறாருன்னா அப்பதான் கேட்பான். அவங்க 1000 சொன்னாலும் எனக்கு என்னுடைய உறவு மூலமாக நான் அன்புன்னு நினைச்சுக்கிற விஷயத்திலிருந்து வெளிவர்ற காலத்துல கடவுள் தெரியுது. இடைவெளி புரிஞ்சுதா? உறவுகள் மூலமாக எதையெல்லாம் நான் அன்பு என்று நினைக்கிறேனோ அது அன்பு இல்லை என்பதாக தெரிந்து கொள்ளுகிற காலத்தில் தான் அன்பே சிவமாய் என்பது தெரியும். நான் மனைவி மேல அன்பு வைக்கிறதுக்கும் தாய் மேல அன்பு வைக்கிறதுக்கும் தந்தை மேல அன்பு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? உண்டு. இங்க இந்த இடத்துல எது வரைக்கும் அந்த அன்பை நாம செலுத்தி அதை டேக் ஓவர் பண்றோம். எப்படி டேக் ஓவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு வகையில் ஒத்துழைக்கிற மனைவியா இருந்தால்தான் நான் அன்பு செய்வது என்பதாக தெரியும். அப்படி இல்லை என்றால் 6க்கு 8 தான். 6க்கு 8னா தெரியும் உங்களுக்கு. அது சஷ்டாஷ்டகம்பாங்க ஜோதிடர்கள். அதுல வேட்டிக்கு போட்டி தமிழ்ல அழகா
ஏடிக்கு போனா நீ ஒன்று சொன்னா பொருத்தனா, நான் அதை அடிக்கடி சொல்லிக்கிறேன், பொருத்தனா அவங்களுக்கு இவங்களுக்கும் பொருத்தனா அப்படி இல்லை. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க நாமம் போடுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பொருத்தம் ஒழுங்கா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நான் உலகத்தை ஒரு மாதிரி சிந்திக்கிறேன்ல, தத்துவமா பார்க்கறேன்ல, என்ன மாதிரியே தத்துவமா பார்க்கறவங்க தான் எனக்கு பொருத்தம். இல்லை லௌகிகமா பார்த்தா சுக்கரம் வேலை செய்யறான் அப்படின்னு போயிடுவோம். அது அப்ப பொருத்தம்னா என்ன அர்த்தம், நானே அவங்க கிடையாது, நம்மளோட கொஞ்சம் ஜாலரா தட்டுற அளவுக்கு நாம வீணை வாசித்து அவங்க என்னது அது இன்னொரு மிருதங்கம் வாசிப்பாங்க, அவ்வளவுதான் விஷயமே தவிர அது எல்லாம் எதுல, அந்த பாட்டுக்கு ஏற்ற இசையில, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இது பொருத்தங்கிறதே தவிர, பொருத்தங்கன்னா நீங்க ஏதோ உங்களுக்கு அவங்க உயிர் நீங்க உயிருக்கு உயிர், அதெல்லாம் சும்மா. அப்ப ஒத்த கருத்துன்னா அதுலயும் நீங்களா வரமாட்டீங்க, அதுக்கு வேற ஒரு கான்செப்ட் வேணும். நான் நினைக்கிறது அவங்க நினைக்க மாட்டாங்க, நான் நினைக்கிறத ஏத்துப்பாங்க, அவ்வளவுதான். நான் நினைக்கிறதே அவங்க நினைக்க மாட்டாங்க, அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நான் நினைக்கிறது அவங்க நினைக்கிறது கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்தை நினைக்கணும். அதுக்கு திருக்குறள் இருக்கலாம், அல்லது திருஞான சம்பந்தம் இருக்கலாம். யாரையாவது நாங்க தூக்கி வச்சுட்டு நீயும் அவரை நினைமா நானும் அவரை நினைக்கிறேன்னா தான் அது ஒத்த கருத்து. மற்றதெல்லாம் ஒரு அது சப்பக்கட்டு அப்படி வச்சுக்கலாம், ரொம்ப அழகா கூட சேர்த்து கட்டுறது, அவ்வளவுதான். மற்றபடி அதெல்லாம் ரொம்ப தெளிவான விஷயம். இதுல இருந்தா நீங்க வெளியே வரணுமா இல்லையா, வெளியே வரணுங்கிறதான பட்டினத்தார் அருணகிரிநாதர். அது எப்படி வருவீங்க, அதுதான் இப்ப மறுபடியும் கேட்டேன். அதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கடவுள் கண்டிப்பா இருக்கிறாருங்கிறதுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. வள்ளலார் மறைஞ்சதை ஏத்துட்டீங்க, திருநாவன சம்பந்தர் எழுப்பினார்னு தெரியும், திருநாவுக்கரசர் எழுப்பினார்னு தெரியும், இதெல்லாம் உண்மையா நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் அழுகை எப்போ வரும், அருளாளர்கள் வரலாற்றில் நடந்த விஷயங்களுக்கான அழுகை, அன்பே ஊற்றெழும் கண்ணீர், அப்பதான் தெரியும். இப்பெல்லாம் சும்மா இதுதான் வேணாங்கிறமே, இது வேணான்னு கடந்த பிறகுதானே அருளாளர்கள் வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிக்கு அன்பு ஊற்றெழும் கண்ணீர் வரும். அதுதான் நினைந்து இந்த பிறப்புல என்ன கடவுள் வளர்த்த வரலாறோட கடவுள் வரலாறு இணையும் போது அழுகை வரும். அதான் நினைந்து நானும் கடவுளும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க அழுவோம். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, அது எப்ப வருது, எப்படி வருவீங்க? சும்மா ஒரு எளிமையான உதாரணம், பணமே வேணாயா, அது இல்லாம இருந்தாலே நல்லதியா, இப்படியே போய் தொலைஞ்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கணும். எப்ப நினைக்கணும், அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா நினைப்பீங்க. இல்ல எப்படி வாய்ப்பு கொடுக்கறது, உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்கறது? கஷ்டத்தை கொடுத்துலாம் கிடையாது, பணத்தை கொடுத்து தான். பணத்தை அதாவது கஷ்டத்தை யாருக்கு கொடுக்க, அதான் அந்த கடவுள் கொடுக்குற டெக்னாலஜி நிறைய பேருக்கு சரியா தெரியாது. அவன் எப்படி ரொம்ப கிரிமினலா பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிக்கிறேன். போன பிறப்புல பணத்தை நல்லா ஒருத்த அனுபவிச்சு அதுலயே கூத்தாடி, எப்போ இந்த பணமே வேணாயா, அடுத்த பிறப்புல எனக்கு இது இல்லாம குறையா அப்படின்னு தான் கேட்க தெரியுது. அல்லது பணம் வேணாம் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அவன் நினைச்சிட்டான், அதை அவனை அனுபவமாக்கணும். முடியாது, போன பிறப்புலேயே முடியாது. ஏன்னா பணத்திலேயே வாழ்ந்துட்டதுனால தற்கொலை பண்ணிக்க தோணுமே தவிர பணம் வேணான்னு ஒதுங்கி அதுலேருந்து நிற்க முடியாது. ஒரு படம் ஒன்று போட்டான், அவங்களுக்கு தெரியும், ஒரு நடிகையின் கதைன்னு ஒரு படம் படிச்சிங்கன்னா எல்லாரும் அவளை வச்சு பணம் பண்ணுவாங்க. ஒரு நாள் திடீர்னு ஓடி போய் சாமியார் ஆயிடுவான். இதுதான் கதையை தொடங்குவான். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளால ஓட முடிஞ்ச வாய்ப்பு இருந்தது, சில பேரால ஓடவே முடியாது. அதுக்கு தானே நீங்க எல்லாத்தையும் கழட்டிடுறோம், அப்ப டைட் பண்ணிடுறோம்ல. அப்ப உங்களுக்குள்ள அதை நீங்க அதை ஞானமாக்குறதா அதுலேருந்து விலகுறீங்களா? புரியுதா இடைவெளி? ஞானமாக்கலாம் யாராலையும் முடியாது. விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு சில பேர் கொடுப்பான், எல்லாரும் கொடுக்க மாட்டான். எந்த ஒரு ஆசையில நீங்க இருக்கிறீங்களோ அந்த ஆசையிலிருந்து விலகிறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு கொடுப்பான். அந்த ஆசையை நிறுத்தி அதை ஞானமாக்குறதுன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. அது அடுத்த பிறப்புல தான் வரும். அதுக்குதான் உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த பிறப்புல நல்ல பணக்காரனா பிறந்து, ஐயோ இந்த பணத்தை தொல்லை எனக்கு என்ன உன்னை அடைய விடல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுங்களேன், அவனை இந்த பிறப்புல தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி சொற்பொழிவு இதெல்லாம் கேட்கறதுக்கு அவனை படிச்சிடறார் கடவுள். இந்த வச்சுங்களேன், இப்ப அவன் இந்த பிறப்புல என்ன கேட்பான்? இப்ப அவன் தேவாரம் திருவாசகம் படிக்கணும், காசு இல்லை, என்ன கேட்பான்? அவன் ஒன்றும் புரியல சார். அவனுக்கு என்ன தெரிஞ்சாதானே சார், போன பிறப்புல பணம் வேணான்னு கேட்டது அவனுக்கு தெரியாது சார். அப்ப என்ன கேட்பான்? ஆமா காசு தான் கேட்டு அதே தேவாரம் திருவாசகத்தை காசு கேட்டு படிச்சுன்னு இருப்பான். அதான் நிலவரம். அப்ப அவனுக்கு என்ன தெரியணும்?
எப்பா நான் காசு வேணான்னு தான் கேட்டேன். இந்த காசு வேணாங்கிறதுனுடைய விஷயத்தை இந்த பொறுப்புல அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவனை வேலை வாங்குவான் கடவுள். இதுக்கு அவன் பண்றது டார்ச்சரா? இது நல்லதானே பண்றான், ஆனா உங்களுக்கு டார்ச்சரா தெரியும். இப்ப இதுக்குள்ள வர்றீங்கன்னா என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கடவுளுங்கிறது சாட்சியா தெரியணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள கூட கடவுளுங்கிற விஷயம் தெளிவா ஏறணும். அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் கடவுளோட வரலாறு. அது மாதிரிதான் கடவுள் என்பவருக்குள்ள அந்த விஷயமா அந்த நம்பிக்கையா உங்களுக்கு வலுவூட்டிக்கிட்டே போகும்போது என் உடம்பு, என் கண்ணில் தண்ணி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்ணில் தண்ணி வராது. ஆனா ஒரு சின்ன வரலாறு, கடவுளுடைய அன்பு, அத கடவுளுடைய செயல் விஷயமாவோ அல்லது மக்களுக்கான விஷயமா வரும்போது கண்ணில் தண்ணி ஊத்தெடுக்கும். இவனுக்கு தான் உங்க யாருக்கும் இங்க உட்காந்துங்கிற ஆள்லாம் தெரியாது இல்ல. இங்க நிறைய பேர் உட்காந்துங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது. எனக்கு தெரியல, இன்னொருத்தருக்கு தெரியுது. அது எப்படி தெரியும்? இப்ப உங்க மனைவி இருக்கிறாங்க, உங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க போய் சொல்ல மாட்டாங்கல்ல, உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க சொல்றாங்க உங்க பக்கத்துல ஒரு குழந்தை உட்காந்துக்குதுன்றாங்க, உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுது. என்ன சொல்லுவீங்க? அவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னு சொல்லுவீங்களா? குழப்பமா இருக்குதா? என்ன தெளிவா ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைங்க சார். என் மனைவி பொய் சொல்ல மாட்டாள் அப்படிங்கிற அளவுக்கு யாரோட பழகிருக்கீங்களா? என் தாய் பொய் சொல்ல மாட்டாள் அப்படின்ற அளவுக்கு பழகிருக்கிறீங்களா? அவங்க சொல்றாங்க இங்க ஒரு ஆள் உட்காந்துக்கிறாங்க, நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? மென்டல்ங்களா, மனநிலை பாதிக்கப்பட்டு சொல்லுவீங்களா? நல்ல மனநிலையா இருக்கிறாங்கன்னு தெரியணும். இப்படி தெரிஞ்சு அவங்க ஒரு ஆளை சொல்றாங்கன்னா அந்த மாதிரி பாக்குறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் சித்தர்களுடைய முதல் வேலையே. இந்த திடீர்னு ஒரு ஆளுக்கு இங்க இல்லாத ஒரு ஆள் கண்ணில் தெரியறாங்க ஆரம்பிச்சாலே அவங்கெல்லாம் இந்த பொறுப்புலயே சித்தர்கள் அப்படிங்கிற மார்க்கத்துக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான உடம்பு சாதாரணமான ஆளுங்களுக்கே கிடைக்குது. இந்த அருளாளர்கள் அப்படிங்கிற சித்தர்களா மாறி கடவுள் விஷயமா பேசின வள்ளலாருக்கு நிக்கிற உடம்பு மட்டும் இல்ல, நிக்கிறத விட பெரிய கடவுள் உடம்பாவே இருக்கும். அது வேணும்னா நிக்கும். இவங்கெல்லாம் பாக்குறது வேற. இது தானா இந்த உடம்புலயே அலையறதுங்களை தான் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. இதுங்களை தாண்டி அவங்க நீ சுருக்கி நிப்பாங்க. இந்த உடம்பு தான் வள்ளலார் அடைஞ்ச உடம்பு. உங்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா தெரியாது எனக்கு, நீங்க நேரா பார்க்க முடியாது. ஆனா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு, சில பேருக்கு சில வீட்டுல குலதெய்வம் நிக்கும், பாத்துக்கிறீங்களான்னு தெரியாது. சில பேர் வீட்டுல பார்த்துக்கலாம். குலதெய்வம்னா சாமி கும்பிட்றது இல்ல, அது ஒரு உருவத்தோடய நிக்கும். அது உங்க வீட்டுல யாருக்காவது ஒரு ஆளு கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி சில வரலாறு இருக்குது. வரலாறுனா இதெல்லாம் நான் போய் சொல்லல. நாம பல விஷயங்களுக்குள்ள நமக்கு நேரடியா நமக்கு அந்த வாய்ப்பு தரனாலும் அதை எப்படி நமக்கு செய்தி ஆக்கணுமோ அப்படி ஆக்குவாங்க. அது அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சில சித்தர்கள் பக்கத்துல நிக்க வச்சு திட்டுவாங்க. நம்மளே இல்லை, இந்த ஆட்கள் நிக்க வச்சு திட்டுவாங்க. அப்ப இந்த ஆட்கள்லாம் உயர்ந்த ஆட்கள் கிடையாது, நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு கேட்டகரியில இருப்பாங்க. ஆனா வள்ளலார் மாதிரியான ஆட்கள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இல்ல. கடவுளுங்கிற ஒரு வியாபாரத்துக்குள்ள இருக்கிற உடம்ப நீங்க சுத்தமா இருக்கும்போது அவங்க இறக்கி அவங்க எப்படி கடைசியா இருந்தாங்களோ அந்த உருவத்துல நிறுத்தி காட்டுவாங்க. இந்த உடம்ப ஒளி உடம்புன்னு சொன்னாலும் சரி, இப்ப திருஞான சம்பந்தர்ல இருந்து மற்ற எல்லாரும் அடைஞ்ச உடம்புன்னு நீங்க புரிஞ்சுக்கினாலும் சரி, அதுக்கு பேர் கொடுக்கும் போது வள்ளலார் ஒளி உடம்புன்னு கொடுக்குறாரு. திருஞான சம்பந்தர் ஒளி உடம்புன்னு பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் வினைய ஒழிக்கிறத பத்தி பேசினாரு. அவர் இதை பத்தி இது உடம்பு இது ஒளி இதெல்லாம் பேசினாருன்னா அது எவனா எடுத்திருப்பானா? எடுக்கிறதுக்கு அன்னைக்கு அவர் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறார். அவங்கெல்லாம் தீர்த்து கடவுள்லாம் இருக்கிறாருன்னு அனுபவிச்ச பிறகு அது எப்படி தெரியுமா மாறும், அதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். அதை விட்டு போட்டு அவரு சொன்னாரு, இவர் சொல்லல, இவருக்கு அது அறில, இவங்க என்னமோ பெரிய அறிவாளியும் அதுதான் அடிக்கிறது. முதல்ல ஒழுக்கமாறு, அதுக்கப்புறம் உனக்கு கடவுளை பத்தி ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் காட்டி கொடுத்தாங்கன்னா அதை வச்சுதான் நீ டெவலப் ஆக முடியும். உடனே வள்ளலாருக்கு எனக்கு நான் தான் தெரியும், திருஞான சம்பந்தருக்கு நான் தான் தெரியும் பேசிட்டு இருக்காத. ஒண்ணு பேச தெரிஞ்சா தெளிவா பேசு, இல்லையா அதை பத்தி ஏன் பேச, உனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை பேசிட்டு போ. அடுத்தவங்க வரலாறுக்குள்ள கையை வச்சு பேசுறதுக்கு
உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அதுல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் தான் அடிக்க சொல்லுவேன், ஒரு நல்ல காலம் இருந்தால் தான் ஒரு நல்ல ஜோசினே நீங்க பார்க்க முடியும். இங்க ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவருடைய அண்ணனுக்கு மனைவி பொண்ணு பார்த்தாங்க. இங்கே தான் இருக்கிறாரு, இந்த சொற்பொழிவு ஏரியாவுக்குள்ள தான் இருக்கிறாரு. பொண்ணு பார்க்க நான் கோயம்புத்தூர் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜோசியர்கிட்ட பார்த்தாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி போய் பார்த்தாங்க. ஆஹா பேஸ்டாக இருக்கு பண்ணுங்கன்னாரு. பண்ணாங்க, குழந்தை பெற்றது, செத்துட்டாங்க. அப்புறம் போய் அந்த ஜோசியரை பார்க்குறாங்க. என்ன இந்த 2 ஜோசியத்தையும் கொடுத்து கேட்குறாங்க, இந்த ஜாதகம் ஏன்பா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை யாருப்பா கட்ட சொன்னேன், எவன்பா கட்ட சொன்னான் அப்படின்னு அவரே கேட்குறாரு. சாமி நீங்கள் சொல்லி தான் நாங்கள் கட்டினோம். அப்படியா, எனக்கு அப்போ தசை சனி புத்தியா, அப்போ எனக்கு நேரம் அப்போ சரியில்லைப்பான்னாராம் அவர். நடந்த உண்மையை நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த மாதிரி அறிவாளிங்கெல்லாம் நடக்கும். நேரம் சரி இருந்தால் நல்ல வைத்தியனை பார்க்கலாம். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 1996 ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறேன் நான். அந்த ஆள் வைத்தியம் பார்த்தா ஸ்பாஸ்மோ ப்ராக்ஸ்கான அதிகமாக கொடுத்து அல்சர் அதிகமாகிட்டான். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது சரியா எப்படி தீரணும், அவங்களுக்கு உயிர் போகாம உடம்ப வச்சிருக்கணும். இந்த 2 கேள்விக்கும் கடவுள் பதில் சொல்லணும். அப்ப அவன் எப்படி வச்சிருப்பான் அது எனக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவான், நல்ல டாக்டரையும் காட்டுவான், தப்பியும் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு எனக்கு செய்யணும், விதியையும் கரைக்கணும். இந்த 2 பொறுப்பும் அவனுக்கு இருக்குது, நமக்கு தெரியாது. அது இந்த 2 பொறுப்பும் அவனுக்கு இருக்குது, நமக்கு ஒண்ணுதான். நமக்கு நல்லா ஆகணும். நல்லா ஆகணும்னா எப்படி ஆயிடும், நீ அதையும் கேட்கற இதையும் கேட்கற டேய் அப்படின்னு அவன் தானே சொல்லுவான். விஷயம் புரியுதா? ஆயுளுங்கிறத நீட்டிப்பான், நீட்டிக்க கொடுத்துட்ட பிறகு நீ நல்லா ஆகணும்னு கேட்டீங்கன்னா அது அவன் கோவம் வருமா வராதா கடவுள்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த இந்த மாதிரி வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஆளுங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா நல்ல வைத்தியம், 1000 வைத்தியம் கெட்டவனா இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒரு தண்ணியை குடிச்சு அதுல ஏதாவது ஒரு வைத்தியத்தை உங்களுக்கு உருவாக்கிடுவான். நீங்க 1000 பிரச்சனை உலகத்துக்கு நடந்தாலும் உங்களை குணமாக்குறதுன்னா அது கரெக்டாக ஏதாவது ஒரு சின்ன மேட்டர்லயே உங்களை சரி போய் இங்க இடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட நாளைக்கு வர்ற கோமாவில இருந்து உங்களை காப்பாத்துறான்னு அர்த்தம். நீங்க இடிச்சுக்கிறது வழியா நினைக்கலாம், ஆனா நாளைக்கு வர்ற கோமாவில இருந்து நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நீங்க முத்தி அடையும் போது தான் கடவுளோ டேய் நீ அன்னைக்கு உனக்கு தெரியாதா, மென்டலா இருப்படா, உன்னை நான் இடிக்க வச்சேன்ல, நீ அதுக்காக சிட்டிங்க அந்த முண்டோம், உன்னை நான் அடுத்த நாள் கோமா சேர்ந்து காப்பாற்றேன்டா அப்படின்னு அவன் சொல்லும்போது அப்பதான் சிரிப்போறேன். இதான் மாணிக்கவாசகர் ஸ்டைல். அதுதான் புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடின்னு சொல்றதுலாம். அப்ப இந்த மாதிரி எவனுக்கு எதை புரிய வைக்கணுமோ அவனோட அதை சேர்த்து விடுவான். உனக்கு என்ன எல்லாத்தையும் புரிய வைக்கணும், என்ன வேலையாது? நான் பெரிய ஆளு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோமா, இந்த வேலையா எனக்கு என்ன அர்த்தம் அது அப்படின்னு கடவுள் கோபம் வராதா? உனக்கு உன் தலையத்துக்கு எது புரியணுமோ, உனக்கு நல்ல நேரம் இருந்தா நல்ல ஆளை காட்ட போறேன். அந்த மாதிரி இந்த அறிவாளிங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சித்திர காமிச்சு ஏதோ ஒரு பழக்கத்துல காமிச்சு இந்த மாதிரி அருவம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாதான் உனக்கு அருவுருவம்னா என்னன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் வள்ளலார் அடைஞ்சதோட விஷயத்தை உன்னால கிரகிக்கவாது முடியும். அப்படிலாம் விளங்காதவன் உனக்கு எதுக்கு இது அவன் எதுனா போனான், அதை பத்தி நமக்கு நாம அனுபவிக்கிறது எங்க வர்றோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அந்த வகையில தான் வள்ளலாரே நீங்க அதுக்குள்ள வர்றதுக்கு நாம முயற்சி பண்ணா கண்டிப்பா அவரே பண்ண போறார். ஆனா அதுக்கான ஆதாரம் இப்படிலாம் இருக்குது, அது இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய விளக்கம். இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு சாட்சிக்கான விஷயமா இது நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தொடர்ந்து அருட்பெருஞ்சோதியாக நாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை சிந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன்.